அனைவருக்கும் வணக்கம். இப்போது உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்கே அழைத்துச் செல்லப் போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 200 ஆண்டு காலத்துக்கு முன்னைய காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றோம். மத்திய ஒன்டாரியோவில் இருக்கின்ற அல்கோன்குயின் மாகாண பூங்கா அதனுள்ளே அமைந்திருக்கின்றது. 200 ஆண்டுகள் பழமையான மர உற்பத்தி நிலையம் அல்கோன்குயின் லாகிங் மியூசியம். பிரித்தானியாவிற்கு கொண்டு செல்லும் நோக்கிலே 1930ஆம் ஆண்டுகளில் இங்கு மர உற்பத்தி ஆரம்பமாகியது. 1990களிலே இங்கே இருந்த உபகரணங்கள், வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டது. அழகான இயற்கை காட்சிகளூடாக நடந்து சென்று இந்த மர உற்பத்தி நிலையத்தை நீங்கள் காணலாம். இந்த பழமையான மர உற்பத்தி ஆலையிலே ஏராளமான விசித்திரமான இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அதுல ஒன்றுதான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்ற crocodile tug என்று சொல்லப்படுகின்ற ஒரு இழுவை இயந்திரம். இது நீராவியில் இயங்குகின்ற ஒரு இயந்திரம். அது நீரிலும் நிலத்திலும் மரங்களை இழுத்துச் செல்லக்கூடியது. அங்க இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இங்கு ஆரம்பத்திலே மரங்களை கொண்டு வருவதற்கு குதிரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பின்னர் டீசல் இயந்திரங்களும் வந்திருக்கின்றன. அதே வேளையில் நீராவியில் இயங்குகின்ற புகைவண்டி இயந்திரமும் வந்திருக்கின்றது. அது அங்க இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். பணியாளர்கள் தங்க, சமைக்க, சாப்பிட, வேலை செய்ய அப்படி என்று சொல்லி இங்கே வெவ்வேறு தேவைகளுக்காக நிறைய கட்டடங்கள் இந்த காட்டினுள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 100 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று சொல்லி நாங்க பார்க்கலாம், வாங்க. கனடாவின் ஒன்டாரியோக்குள்ளே இருக்கின்ற ஒரு டைம் கேப்சியூல் இந்த அல்கோன்குயின் லாகிங் மியூசியம். 200 ஆண்டுகள் பழமையான காலத்திற்குள் உங்களை அழைத்து செல்லும் ஒரு வரலாற்று பாதை. இயற்கையை ரசிக்கவும், அதே போன்று கனடாவின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பழமையான மர உற்பத்தி ஆலைக்கு நீங்கள் விசிட் செய்யலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, இன்னும் ஏராளமான காட்சிகள் உங்களுக்காக வர இருக்கின்றன.